வணக்கம், என் பேர் சதீஷ். நான் பெங்களூரில் இருக்கேன். நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது. பானுபிரியமா சொன்ன மாதிரி நிறையா விஷயம் அவங்க கவர் பண்ணிட்டாங்க, பெருசாக இல்லை. ஆனால் அனுபவம்னு சொன்னோன்னா அவங்க சொன்ன மாதிரி கிரியா யோகத்துக்கு வரணும்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புண்ணியம் இருக்கணும். அப்போ தான் அந்த பயிற்சிக்குள்ளே வர முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தேடல் இருந்தவன் நான். இந்த பயிற்சி அந்த பயிற்சி யார் பேர் சொல்லுங்கள், போகாத இதே கிடையாது, கிளாஸ் கிடையாது, போகாத இந்த தியானம் பயிற்சி இதுவும் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு எனக்கே ஒரு இடைப்பட்ட கேப் மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு இதில் ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு, ஏதோ லைக் தடைப்பட்ட மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் சரி அடுத்தது போனால் நல்லா ஒரு இதாக போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் குருஜியை நல்ல கிளாஸ் சேரணுன்ட்டு சேர்ந்தது. ஆனால் மாற்றங்கள் பார்த்தா அற்புதமான மாற்றங்கள். அது எப்படி என்ன இதுன்னு சொல்கிறது குருஜி சொல்லுவார். ஆனால் எப்படி இது நடைமுறைக்கு நமக்கு நடக்குது, எப்படி சாத்தியமானு யோசிச்சா எப்படியோ ஒரு வழியில் வந்துடும். ஏன்னா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, வேறு என்னோட பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன். நான் குழப்பத்தில் இருந்தேன். இது இது வேலை செய்யணுமா, அது செய்யணுமா, அது இதுன்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தேன். இல்லை தெளிவாக இதுதான் ரூட்டு, இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இதுதான் செய்யணுன்றது நீட்டாக ரூட் மேப் போட்ட மாதிரி அமைஞ்சதெல்லாம் இந்த கிரியா பயிற்சி எடுத்தது தான். அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு ரிக்வெஸ்ட் ஏச்சு கொஞ்சம் நின்றுட்டு கை தட்ட முடியுமா? இதை நான் ஸ்டாண்டிங் செய்வேன், எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கைத்தட்டு நம்ம குருஜி, இப்படி ஒரு குருஜி கிடைச்சிருக்கிறது நம்ம கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மௌன சித்தர்ன்றவர் ஒரு பெரிய மகான். அவர் பாபா மகாவதர் பாபாஜிக்கிட்ட நேரடி சீடராக இருந்தவர். அப்பேற்பட்ட மகான்கிட்ட இருந்து தீட்சை ஒன்றுகிட்ட நம்ம தீட்சை வாங்கிது, யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் குருஜி இந்த கலையை பரப்பணுன்றதுல ரொம்ப மும்முரமாக பானுபிரியா மேடம் சொன்ன மாதிரி பன்னெண்டரை நோக்கம் இல்லாமல் இது கலையை மக்கள் போய் சேர்க்கணுன்ற பணியில் ரொம்ப மும்முரமாக தீவிரமாக இருக்கிறாரு. அதனால் அந்த ஒரு இதுக்கு பாராட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்துக்குங்க. இந்த கைத்தட்டல் இது உங்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்தநாள் ஆக்சுவலி பிறந்தநாள் கிடையாது, இந்த கிரியா பயிற்சி எடுத்தப்போ தான் ஒரு புது வாழ்க்கை. அதுதான். ஏன்னா நம்ம பயிற்சி எடுத்தவங்க பார்த்த சேஞ்சஸ் தானே சொல்கிறது. நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்க, இப்போது புது வாழ்க்கை உங்களுக்கு. ஆனால் தீட்சை எடுத்த உடனே இதுலேருந்து அப்படியே எல்லாம் மாறிவிட மட்டும் நினைக்காதீங்க. குருஜி அவரோட கடமை என்ன செய்யணுமோ அவர் ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காரு. ஏன்னா இந்த எனர்ஜி இந்த இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் நான் பார்த்ததில் இந்த அளவு எனர்ஜி ஆகட்டும், பயிற்சியில் வலிமை ஆகட்டும் எங்கேயுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய் செய்ய வேண்டியதெல்லாம் பயிற்சி கூட தான் செய்யணும். மற்ற கவலைகள்லாம் விடுங்க. உடம்பு ரீதியாகவோ மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஒரே ஒரு வேலை செய்ய வேண்டியதான் பயிற்சி மட்டும் தான். குருஜியும் அதுதான் எதிர்பார்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குருஜி பெருசாலும் ஒன்றும் கிடையாது. கற்றுட்ட பயிற்சியை கரெக்டாக தவறாமல் செய்யணும், அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முடிச்சுட்டு போயிட்டப்ப கொஞ்சம் இழுவர் வரும், உடம்பு ரீதியாகட்டும் கொஞ்சம் இது ரீதியாக இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு கர்மா கழிஞ்சிருக்கு கொஞ்சம், சரிங்களா? 100% கழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அது பொய் ஆகிடும். ஓரளவுக்கு குருஜி கழிச்சிருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜென்மாந்திரமாக கர்மா இருக்கே, மூட்டையாக சுமந்து வந்திருக்கேன் எவ்வளோ ஜென்மமாக. அது நம்ம குருஜி கொஞ்சம் கழிச்சாலும் நம்ம கிரியா செய்ய 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 அது கழியும். ஓகேங்களா? அதனால் நம்ம தவறாமல் பயிற்சி செய்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு தடை பார்த்தா அப்போ தான் கர்மா நம்ம ஸ்ட்ராங்காக வேலை பண்ணணும். இந்த கைத்தட்டு இன்னொன்றுனா நீங்கள் பிறந்ததுக்கு புது பிறவின்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சிக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்துட முடியாது. ஏன்னா யாருக்கு முக்தின்னு இருக்குதோ அவங்க மட்டும்தான் அதில் வர முடியும் இந்த பயிற்சிக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க. சண்டேனா பீச்சுக்கு போ, பார்க்குக்கு போ, மாலுக்கு போகணும் அப்படி இருக்கிறதில்ல. நீங்கள் வந்த நோக்கத்தும் இங்கே ஆன்மீகத்துலையோ இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்கோ இங்கே நம்ம எப்படின்னா வரணும்னு பாருங்கள். அதான் ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஹர்டல் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ செய்ய வேண்டியது நீங்கள் போய் ரிட்டர்ன் பயிற்சி செஞ்சு இது மாதிரி தடைகள் வந்தாலுமே கொஞ்ச நாள் ஸ்ட்ராங்காக விடாமுயற்சியோடு செய்யுங்க. ஏன்னா இப்போ ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் பைப்பில் அடைப்பட்டால் அந்த பாய்ச்சி கட்டியிருக்கோம், மண்ணு கிண்ணு தேங்கியெல்லாம் பிளாக் ஆகிடுச்சா தண்ணி சரியாக வருது இல்லைங்களா? நம்ம பாடி இவ்வளோ வருஷம் நம்ம லைஃப் ஸ்டைல்னால அந்த பிரச்சனைனால கொஞ்சம் எனர்ஜிலாம் இருக்காது. அதனால் என்ன இந்த டயர்ட்னஸில் நம்ம மனம் சோர்வாகி பயிற்சி செய்யலாமல் வேணாமா அதெல்லாம் வரும். என்னன்னா ஆகட்டும், நான் செஞ்சே ஆவன்ற அது தவறாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாள் படலாம் மாற்றம் நிறையா பார்ப்பீங்க. ஏன்னா குருஜி கொடுத்துருக்கிற பயிற்சியெல்லாம் சாதாரண பயிற்சியே கிடையாது. சிலதெல்லாம் காமன் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி இது கொடுத்துருக்குது. ஒன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இது செஞ்சுட்டு இது செய்யுது, இது செஞ்சுட்டு செய்யுதுன்றது
குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி, குளிச்சப்பறம் இந்த பயிற்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சப்பன்லாம் இல்லாமல் ஏன்ச்சு அப்படியே வந்து பல்ல தேய்ச்சிட்டு டாய்லெட் போகிறவங்க பயிற்சியில் உட்காந்துருந்துவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இது வந்து எங்கேயுமே கிடையாது வந்துட்டு. அதான் ஒரு வந்து கிரியா பயிற்சியோட பியூட்டி. அது ஒரிஜினல் கிரியா பயிற்சின்றது இங்கே தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து ஆணிபூர்வமாக நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து அதை நீங்கள் சயின்டிஃபிக்காகவோ இல்லை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கலை வந்து இங்கே தவிர்த்து வேறு எங்கேயும் வந்து இருக்க முடியாது. ஏன்னா சில குறிப்பிட்ட சொசைட்டியில் ஃபவுண்டேஷன் பற்றியெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, டியூ டு டிஸ்க்ளைமர்ஸ் அண்ட் அதர் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். ஆனால் அங்கெல்லாம் போனாலும் இந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா அதில் இருக்கிறவங்க சில பேர்லாம் இங்கே வந்திருக்காங்க, தெரிஞ்ச நண்பர்களே வந்து வந்திருக்காங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பயிற்சி மட்டும் நல்லா செய்யுங்க வந்து, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் சப்போர்ட்டு ஹெல்ப்புக்கு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, அதை மேற்கொண்டு வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நினைவீங்க கிரியா பயிற்சி செஞ்சுட்டா வந்து நம்மளுக்கு எல்லாம் அமையுது அதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு. ஒரு 2 days பேக் நடந்த இன்சிடென்ட். பானுப்பிரியா மேடமும் சேஷகிரி சார் அவங்களோட புதல்வி பொண்ணு, அவங்க வந்து எக்ஸாமில் வந்து நல்ல இது வரணும், சும்மா ப்ரேயர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மேடம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இது வரைக்கும் 94, 95 தான் ஹையஸ்ட்டு. 94, 95 தான் ஹையஸ்ட் தாங்க. 99க்கு சரி 2 நாள் முடிந்த சம்பவம் அது, 3 நாள் இன்ஃபேக்ட், இன்னைக்கு சேர்த்தா 3 நாள் தானே பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவராத்திரிலாம் மீட் பண்ணோம். அற்புதமான ஃபேமிலி, இந்த கலைக்காக நிறைய அவங்க வந்து சேவ் பண்ணிருக்காங்க. முதல் அவங்களுக்கு பாராட்டு சொல்லணும் அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வர வச்சிருக்காங்க, அவங்க பொண்ணை வர வச்சிருக்காங்க, பையன் வந்துடுவாங்க, அவங்க அண்ணா வர வச்சிருக்காங்க, இன்னும் சென்னை விடுறதா இல்லை, அவங்க எல்லாரையும் வர வச்சிருவாங்க. அதுதான் வந்து அவங்க செய்கிற பெரிய பெரிய தொண்டு இந்த கலை. இதுதான் என்னோட வேண்டுகோள். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயிற்சி செய்கிறது ஒன்று, நீங்கள் அதுக்கப்புறம் அடைஞ்ச மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லி அவங்க வந்து நல்ல ஒரு நிலை அடைகிறது தெரியுங்களா. அதில் இருக்க ஒரு என்ன சொல்கிறது கரெக்டாக தெரியல, அதாவது சுகம்னு சொல்கிறது இல்லை, அந்த புண்ணியம் அதெல்லாம் வந்து உங்களை வந்து தான் சாரணும் கண்டிப்பாக. அவங்க பொண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா 94, 95 வாங்குற மாதிரி இருக்குது, நல்ல 10% வாங்கணும் அப்படின்னு சொன்னது. இல்லை 99% வாங்குவாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயரில் வைங்க சார் அப்படின்னாங்க. சரி மேடம்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிரியா பயிற்சி செஞ்சுட்டு ப்ரேயரில் வச்சேன். அவ்வளோதான். நேற்று கூப்பிட்டு சொல்கிறாங்க 99 மார்க்ஸ் ப்ரூஃபோடு. அந்த ப்ரூஃப் தான் அந்த பயிற்சிக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டுங்க வந்து, அதுதான்.